கோட் ஆஃப் இந்து பில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஜவஹர்லால் நேரு அவரிடத்திலே நான் பலமுறை இது பற்றி பேசியிருக்கிறேன், பலமுறை அழுத்தம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளவில்லை என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. திட்டக்குழுவில் யார் யாரையோ உறுப்பினராக சேர்க்கிறார்கள், பெயரை நியமனம் செய்கிறார்கள். ஆனால் உலகம் அறிந்த ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு பொருளியல் வல்லுநர் என்கிற பெயரை கொண்ட நான் புறக்கணிக்கப்படுகிறேன். எனக்கு அந்த முக்கியத்துவம் தரப்படவில்லை. ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துவதற்கு முன்னதாக அவர்களின் நிலை குறித்து ஆராய்வதற்கு, கல்வி நிலை, பொருளாதார நிலை ஆகியவற்றை ஆராய்வதற்கு ஒரு கமிஷன் போட வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். இந்த கமிஷன் போடவில்லை. திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகிறேன் என்று பல காரணங்களை சொல்லுகிறார். அதில் தி கோட் ஆஃப் இந்து பில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கு ஒரு கமிஷன் நியமிக்கப்படவில்லை என்கிற காரணங்களை சொல்லிவிட்டு தான் ராஜினாமா